கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க பேசுங்கப்பா. இந்த மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கிருபை பொருந்திய வார்த்தைகள் இந்த மகன் மூலமாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து பேசுங்க. நீங்க வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்க அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நமக்கு மாலையிலும் கூட்டம் உண்டு. கேக்குதா? அல்லேலூயா. ஆமா, காலையில வந்தேன் அதனால மாலையில விடுமுறை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆமா, கர்த்தர் நல்லவர். காலையில வந்ததுனால சாயங்காலத்தில் எனக்கு நிறைய கல்யாண வீடு, சாயங்காலம் சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிட்டு சமையல்காரங்களுக்கு கேட்டால் எல்லாம் பாஸ்டர் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறந்துட்டு, அதனால் இன்னைக்கு ஆவணி மாதம் முதல் முகூர்த்தம், ஸ்தோத்திரம், சமைக்கலாம் ஆள் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் முகூர்த்த நாள் இருக்குது. மாப்பிள்ளை வீடு, அந்த ஊர் போகிறோம் இந்த ஊர் போகிறோம். ஏற்கனவே காலையில் நிறைய காணல. ஸ்தோத்திரம். நான் கல்யாண வீட்டில் இருக்காங்க. கேட்டேன், உங்கள் வீட்டில் கல்யாணம் இருந்தால் பக்கத்து வீட்லேயும் கல்யாணம் வச்சுருக்காங்கன்னு வைங்களா. உங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்குது, பக்கத்துலேயும் சொந்தக்கார வீட்லேயும் கல்யாணம் நடக்கு. நீங்கள் எந்த வீட்டுக்கு போவீங்க சொல்லுங்கள்? உங்கள் வீட்லேயும் கல்யாணம் வச்சுருக்கு, பக்கத்து வீட்லேயும் கல்யாணம் நடக்குன்னா நீங்கள் எந்த வீட்டுக்கு போவீங்க? பக்கத்து வீட்டுக்கு தானே, இல்லையா? நம்ம வீட்டில் விசேஷம். ஆமென். சொல்லுங்க, நம்ம வீட்டில் விசேஷத்தை வச்சுட்டு அந்த வீட்டில் கூட்டாங்க இந்த கார்டு கொடுத்தாங்கன்னு நினைச்சக்கூடாது. ஆமாம், தோத்துறோம். அதனால் மாலை கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் நீங்கள் சில பகுதிகளில் சரியாக வண்டி வசதி இல்லைன்னா ஏதாவது ஆட்டோ எதாவது அரேஞ்ச் பண்ணி வந்துருங்க, நம்ம பார்த்துடலாம். ஸ்தோத்திரம். அநேகர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லுங்கள் இப்படிப்பட்ட கூட்டம் இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு காலையில் இப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் அருமையாய் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தாசன். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அவங்கள குறித்து என்னோடு கூட வேதாகம கல்லூரியில் படித்த அருமையான ஒரு நண்பர் பாஸ்டர் ஓபேத் அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் பாஸ்டர் டேட்டு புக் பண்ணோம். 2 நாள் டேட் கேட்டிருந்தேன். இப்போ சனி ஞாயிறு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதுக்கிடையில் பாஸ்டர் ததேஸ் பாஸ்டரும் அவங்களுக்கு மீட்டிங் டேட்டு கேட்டபோது அவங்க எதிர்பார்த்த தேதி எதுவுமே பாஸ்டர்கிட்ட ஃப்ரீயாக இல்லை. ஸோ அதனால் நம்ம புக் பண்ண ஒரு நாள் கூட்டத்தை அவர்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தோம். நேற்றைய தினத்தில் சுங்காங்கடையில் கர்த்தர் தம்முடைய மகனை பயன்படுத்தினார். ஏற்கனவே அவங்க கூட்டத்தில் அட்டன் பண்ணும்போதும் ஸ்தோத்திர ஆண்டவர் தம்முடைய மகனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஆராதனை நேரத்திலும் வசனத்தை கேட்கிற போதும் ஜனங்கள் விடுவிக்கப்படவும் சுகம் பெறவும், அசுத்தாவிகளிலிருந்து ஜனங்கள் சுகம் பெறவும் கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நேரில் பார்த்ததுனால எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதர் இன்றைக்கு நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே காலையும் மாலையும் இந்த கூட்டங்களை தவற விடாதீர்கள். ஸ்தோத்திரம். உங்கள் நண்பர்களையும் கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. குடும்பமாய் சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அருமையான போதகர் அவர்கள் ஒரு பாஸ்டருடைய பையன். அவங்க தகப்பனார் கோயம்புத்தூரில் ஓபிசி சர்ச்சில் ஸ்தோத்திரம் போதகராக பல ஆண்டுகள் ஊழியம் செய்த அனுபவமுள்ள ஒரு மூத்த தேவ மனிதர். ஸ்தோத்திர போதவருடைய மகனாக இருந்தோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைத்த போது முழு நேரமாய் தேவனுடைய பணிக்காக வந்து சுவிசேஷ பணியை செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் சித்தமானால் ஆண்டவர் அவங்களுக்கும் சபை ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இனி சர்ச் மினிஸ்ட்ரியில் பிஸி ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னால் கர்த்தர் நம்ம மத்தியில் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தாழ்மையான ஜெபிக்கிற கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் நம்மோடு இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஜோரா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah. Check, check, check. Hallelujah. Again. Wait a minute. Check, check, check. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஹalleluya. ஓகே, thank you பாஸ். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில். இந்த ஏரியா பேர் என்ன பாஸ்? ரைட்டு, போன வாரம் தான் வந்து பனகுடியில் இருக்கிற ஒவ்வொரு பணம் நிறையா இருக்கா உங்கள்கிட்ட? பணக்காரங்க குடி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? ஆனால் இது 2 சொல்லி நான் நினைக்கிறேன், இல்லைங்களா பாஸ்? 3 தானா? ஓ ரைட்டு. ஓ, கர்த்தர் நல்லவர். நல்ல குட்டீஸ் எல்லாம் நல்லா வர்ஷிப் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கிலீஷில் வசனம் சொன்னவங்க தப்பிச்சிட்டாங்க, ஏன்னா நமக்கும் புரியல, அதனால் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியல கரெக்டாக தப்பான்னு, இல்லையா? அதனால் இனி இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள். என்ன சொன்னாலும் சாக்லேட் கிடைக்கும், என்ன பாட்டி? ஆமாம், என்ன சொன்னாலும். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சில சபைகள் இப்படி செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்கள் நடுவில் இன்றைக்கு நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். என் த்ரோட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது, ஆனாலும் டாக்டர் வந்து ஒய்ஃப்கிட்டே மெசேஜ் தான் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆமாம், அவ்வளோ அமைதியாக இருக்கணும், நீங்கள் பேசவே கூடாதுன்னாங்க. ஸோ ஆனால் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆமென். தகுதி இல்லாத பலன் இல்லாத நம்மை அவர் கையில் எடுக்கும்போது நமக்கு தகுதியும் பலனையும் அவர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன பாப்பா கிழிஞ்சு போச்சு, தைக்கணுமா இல்லையா? சரி, நல்ல எல்லாம் நல்லா கவனிப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இல்லை பஸ் தூங்க போகிற நேரம் நான் தூங்க போகிறேன்றவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, தூங்குனா நான் எழுப்பிடுவேன். உண்மையா கொரட்டை சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா மைக்கு மூக்குக்கிட்ட வரும். சரி, நாங்கள் எல்லோரும் கேட்கணுன்னு ஆசைப்படுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷங்க உங்கள் சபை நடுவில் நிற்கிறது. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஒரு நிமிஷம் துதிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஓ ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. ஓ நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரில்லாத நாளெல்லாம் நாளா, அப்படியே சொல்லுங்கயா. நீரில்லாத வாழ்வெல்லாம்
ஓ நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், மகிழ்வே நீரில்லா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது இயேசுவே. நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத வாழ்வெல்லாம், இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. ஓ இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்கள். ஹல்லேலூயா. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு இந்த உலகில் யாரும் எங்களுக்கு அற்புதம் செய்ய இயலாது, எங்களை பாதுகாக்க முடியாது, எங்களுக்கு கூடவே இருக்க முடியாது. இந்த இத்தனை தயவு எனக்கு கொடுத்தபடினாலே நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எத்தனை மாதயவு. ஓ உம்முடைய கிருபை நல்லதே, உம்முடைய கிருபை பெரியதே. ஓ உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் தகுதி இல்லாத பொழுதும் என்னை நேசித்தீர், நான் தடுமாறின போது என்னை தாங்கினீரே. நீரல்லால் எங்களுக்கு யாரும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். எத்தனை பேர் அவரை ஆராதிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சேனை பரிசுத்தர். ஹல்லேலூயா. உயர்த்துவோம், உயர்த்துவோம். என் இயேசு அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஹல்லேலூயா. சபையாராய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஓ நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவர், எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீர், எனக்குள்ளே உலாவுகிறீர். அந்த மா தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம், அந்த மா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவர். அவர் சொல்றாரு, உன் சரீரம் என்ன ஆலயமா இருக்குது மகனே. இதுதான் மாதயவு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிற வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு என்றென்றும் துணையாக இருந்து எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்புங்கப்பா. என் தேவனை குறித்த ஒரு தெளிவு எனக்கு உண்டாயிருக்கட்டும். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நான் வாழும்படி எனக்கு கற்றுத்தாரோம். எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயமும் செவியும் விருத்த சேதனமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவில் நம்ம பாடுறதுக்கு நேரம் இருந்தால் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பாட்டு பார்த்துருக்கீங்களா? என்னோடய பாட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை, உங்களை பார்த்தா என்னை புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது, அதான் கேட்டுக்கிட்டேன். ஐயா அம்மாருக்கெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஸோ கர்த்தர் நல்லவர். நான் கோயம்புத்தூரை சார்ந்தவன். திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் எனக்கு உண்டு. ஸோ கர்த்தர் என்னை ஊழியத்தில் சிறு வயதிலிருந்தே பயன்படுத்துகிறார். இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்பேன். நான் என்ன பேசுகிறேன், ஸ்கூல் மாதிரி இல்லை. டீச்சர் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க, டீச்சர் திரும்பும்போது போர்டில் எழுதும்போது நம்ம இஷ்டத்துக்கு திரும்பினாங்கன்னா எஸ் எஸ் அந்த மாதிரி இல்லை. இல்லை, ஓகேவா குட்டீஸ், ஓகேவா? அந்த நோட்டெலாம் மூடி வைங்க. வரைகிறதெல்லாம் வீட்டில். வாங்க, இங்கே வாங்க, முன்னாடி வாங்க, வாங்க. என்ன நம்ம என்ன பார்க்குக்காக வந்திருக்கிறோம்? உட்காந்து ஜாலியாக வரைஞ்சிட்டு நல்லா கவனிக்கணும். மாமா பேசுகிறது, இன்றைக்கி மாமா வேணும் உங்களுக்கு. மாமா பேசுகிறது கேட்கணும், சரியா? சரின்னு சொல்லுங்கள். சாக்லேட்டு கொடுத்தது தப்பா போச்சு, சரின்னு சொல்லுங்கள். சரி, சரிங்க பாஸ்டர். சாப்பாடு கொடுக்கலீங்களா காலையில்? இருங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டது கம்பு, கேழ்வரகு, நாங்கள் இட்லி தோசை, அப்படி தான் பேசுவோம். என்ன தங்கம், நல்லா கவனிப்பீங்க. இவங்களும் நல்லா கவனிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் வந்துட்டீங்க, சூப்பர், வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஸோ கர்த்தர் எங்களை அப்படி நடத்திட்டு இருக்கிறார். என்னோடய சாட்சியோடு கூட இந்த பிரசங்கம் ஆண்டவர் அனுமதித்தா அப்படியே நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ கர்த்தரை குறித்து நாம் அறிஞ்சிருக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து தெரியும்? தெரியாதுங்களா? ஐயா, எத்தனை பேருக்கு ஏசப்பா, ஆண்டவர், தேவன் இவரை குறித்து தெரியும்? ஐயா, எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து தெரியும்? ஆமேனா? தெரியுமா? தெரியும். நம்ம இந்த ஆமேன் அல்லேலூயா எதுக்கு எடுத்தாலும் ஆமேன். உங்கள் பேர் என்ன? ஆமேன். நம்ம ஆளுங்க சொல்லுங்க, ஏசப்பாவை குறித்து நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். தூங்குறவங்களாம் எந்திரிங்க. தேவனை குறித்த அறிவு பைபிளில் இருக்கு. தேவனை குறித்த அறிவு அது ஒரு வாசனையாக இருக்குதான். தேவனை குறித்து அறிந்தவன் அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கும், அவன் ஒரு விஷயத்தை செய்கிறது வித்தியாசமாக இருக்கும். தேவனை அறிந்தவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான். நேற்று சாயந்தரம் இதை தான் பேசினேன். ஃபர்ஸ்ட் டைம் மோசேவுடைய சம்பவத்திலேருந்து பேசினேன்.
அதே ஆண்டவர் நான் இங்கேயும் பேச சொல்கிறதுனால நான் பேசுகிறேன். எதை குறித்தும் பயப்படாதவன் தேவனை அறிந்தவன். தேவனை அறிஞ்சவன் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு சூழ்நிலை வரும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லாருக்குமே வருதா இல்லைங்களா? நல்லவனுக்கும் வெயில் அடிக்குது, கெட்டவனுக்கும் வெயில் அடிக்குது. நல்லவன் தான் ரொம்ப கருத்து போயிடுறாங்க, சன்ஸ்கிரீன்லாம் போட வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ எல்லாருக்கும் மழை பெய்யுது, எல்லாருக்கும் வெயில் அடிக்குது, எல்லாருக்கும் மழை பெய்யுது, எல்லாருக்கும் புயல் எல்லாம் ஒன்று தான். எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை வரும்போது, எல்லாருக்கும் கேன்சர் வருது, எங்கள் அம்மாவுக்கும் தான் வந்துச்சு. எல்லாருக்கும் வியாதி வருது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது. ஆனால் தேவனை அறிந்தவன் அந்த பிரச்சனையை டீல் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். தேவனை அறிந்தவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகள், ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் வந்து அதுக்கு பெர்ஸ்பெக்டிவ்னுவாங்க. பெர்ஸ்பெக்டிவ் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை பொறுத்தது. இப்போ பாஸ்டர் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, நானும் வெள்ளை சட்டை சண்டே போடுறது தான். இப்போ நான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? உங்கள் ஆவியில் ஒரு கலக்கம். அது ஆவியில் வர கலக்கமெல்லாம் கிடையாது. எனக்கு ஆவியில் ஒத்தே வரலைங்க. பார்த்துருக்கீங்களா அண்ணா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கா? எங்கள் சர்ச்சில் வந்து இந்த நகையெல்லாம் ஃபஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, போட மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்தார், அவர் கையில் மோதிரம் போட்டிருந்தார். உடனே எங்களுக்கெல்லாம் ஆவியில் ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. கையில் மோதிரத்தை பார்த்த உடனே இப்படி மோதிர கையில் மைக்கு பிடிக்கிறாருங்க நம்ம ஆளுங்க. அவருக்கு இருக்கிறது 2 கை தான், ஏதோ ஒன்றில் அவர் மைக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஒரு ரீசெண்டாக ஒரு பாப்பா பேசுகிறது நான் பார்த்தேன் வீடியோவில். கர்த்தர் பேசுகிறாருன்னு எல்லாம் கதை விடுவாங்க. நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேதத்தின்படி பார்த்தா அவர் பேசுவார்ன்றதே அந்த பாப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. 2வது உங்கள் ஆவியில் ஒரு சமாதானம் வரணும் அப்படின்னு. இந்த ஆவியில் சமாதானம் வந்து இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். அப்படின்னா இப்போ ஒரு குழம்பு நீங்கள் வைக்கிறீங்க, எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு சில டைம் பிடிக்காமல் இருக்கும், அது என்னை பொறுத்தது. ஸோ எனக்கு பிடிச்சதுனால எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது அர்த்தமோ கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கும் பிடிக்காமல் போகணுன்ற அர்த்தமோ. ஸோ இட் இஸ் சப்ஜெக்டிவ். அதுக்கு பேர் தான் சப்ஜெக்டிவ். இது என்னை பொறுத்தது. இந்த ஆவியில் சமாதானம் அதெல்லாம் இந்த வெள்ளை சட்டை கதை தான். சில சபைகளில் வெள்ளை போடலைன்னா இறக்கி விட்டுருவாங்க. பெரிய பெரிய சபை அப்படியெல்லாம் வெள்ளை சட்டை போட்டால் தான் நீங்கள் ஸ்டேஜ் ஏற முடியும். தப்பு கிடையாது, அங்கங்கே அந்தந்த உபதேசங்கள் அவங்க பண்ணுற. ஆனால் இது மனுஷனுடைய கற்பனை. மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாய் போதிக்கப்படுகிறது. மனுஷன் கொண்டு வந்தது இது. ஸோ மனுஷன் கொண்டு நன்மைக்கு தான் கொண்டு வராங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஆவியில் ஒரு குழப்பம், ஆவியில் அப்படியே ஒரு இதெல்லாம் ஆகிறது வந்து மனுஷனுடைய கற்பனையை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஏற்கனவே உள்ளே இருக்குது. வெள்ளை சட்டை போடாதவன்லாம் சண்டே போடாதவன்லாம் பாவி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அப்போது நீங்கள் வெள்ளை சட்டை போடாத ஒரு பாஸ்டர் வந்து மைக் எடுத்தால் உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்கள் ஆவி சொல்லுங்க, அவங்களுக்கு அதுலேருந்து பிரசங்கமே கேட்க மாட்டாங்க. அவரே வெள்ளை சட்டை போடலைங்க, அதுனா அவர் கையில் மோதிரம் போட்டிருக்காருங்க, ஆவியில் ஒரே கலக்கம். ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது இந்த ஆவியில் வர்றதெல்லாம் இல்லை, கர்த்தரை அறிந்தவன் பேசுகிற வார்த்தைக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த இந்த சீசனில் எனக்கு ஒரு வைராக்கியம் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவனாக இருந்தா, நல்லா கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு என்ன பாப்பா, இந்த இயேசு உண்மையான கடவுளாக இருந்தா, இவர் தான் உலகத்தில் ஒரே உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் நானும் சண்டே ஆனால் வரோம், வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் இந்த இயேசுவை ஆராதிக்க
மறுக்கிற இல்லை ஆராதிக்காத வேறு தெய்வங்களை வணங்குறவர்கள் வீடு கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இல்லைங்க, எல்லோரும் செங்கல் போட்டு சிமெண்ட் நான் அதை சொல்லலை. நம்ம வண்டி வாங்கிறதுக்கும் மற்றவங்க வண்டி வாங்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இருக்குங்களா? எப்படி இருக்குது? எப்படி இருக்கீங்க? லோன் போடாமல் வீடு கட்டினவங்க யாராவது கை தூக்குங்க. சுகர் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, இப்போ என்ன வந்துருச்சு, டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டார், டயபெட்டிக். இப்போ நான் என்ன பண்ணணும், சாகிற வரையும் மாத்திரை ஜபத்தோடு சாப்பிடணும். மாத்திரைக்கு ஒரு ஜபம் போட்னி ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த மாத்திரையை ஆசீர்வதிச்சா என்ன ஆகும்? அது பெருகிரும். உங்களுக்கு ஏன் சுகர் குறையில? ஆசீர்வதியும் ஆண்டவரே. இத்தனை மகத்துவமுள்ள பதவி இந்த மண் பாண்டங்களில் அந்த மகிமையின் தேவன் வாசமாக இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு மாத்திரை, நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய மகிமை வெளிப்பட மாட்டேங்குது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லாது பலத்தில் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் ஒரு வைராக்கியம் கொடுத்துருக்கிறார். இப்போது நான் என் வாழ்க்கையில் சின்ன சின்ன பகுதிகளில் தேவனுடைய மகிமையை நான் பார்த்துருக்கிறேன். இதை நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், நாம் பார்த்த ஒரு விஷயத்தை பார்த்தா அது வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த வார்த்தையில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்கள் கேட்கணும். அப்படின்ற ஒரு வைராக்கியம். ஒரு வீடு கட்டணும்னா அது தேவனுடைய கரத்திலிருந்து வரணும். ஒரு வித்தியாசம். பகலுக்கும் இரவுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அப்படி தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி நாம் பார்க்கிறது இல்லை. செங்கடலை பிளந்தாருங்க, அதை பண்ணாருங்க, இதை இப்போ என்ன பண்ணுறாரு? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இப்போ நமக்கு ஏதாவது நடக்குதா? இப்போ செங்கடலில் ஒரு வழி உண்டாகுது அப்படின்னா, நடக்க முடியாத, அதாவது சாத்தியமில்லாத காரியங்கள் இப்போ சாத்தியமாகுதா? அப்படி அற்புதம் நடக்குதுங்களா? இன்றைக்கு கால் இல்லாதவ எழும்பி நடக்கிறானா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பாஸ்டர் 9 வருஷம் உபவாசம் இருக்கிறார். 9வது வருஷம் போயிட்டு இருக்குது, வெறும் தண்ணி. அவரால், இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனிக்கணும். 9 வருஷமாக உபவாசிக்கிறார் தண்ணி குடிச்சிட்டு. அவரால் நடக்கவும் நிற்க கூட முடியல. எதுக்காக தெரியுமா அப்படி வைராக்கியமாக இருக்காங்க? கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். என் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். என்னுடைய வீட்டில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். நான் ஆராதிக்கிறவர் உண்மையான தேவனாக இருந்தால் அவருடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படணும். அதை ஜனங்கள் பார்த்து சொல்லணும், இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் ஐயா, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் ஐயா. புற ஜாதிகள் சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர் என்பதை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்கூலில் சொல்லணும். என் சின்ன பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கிறா, கடவுளே இல்லை, there is no God. இவளுக்கு ஒரு இதுக்கு டிஸ்கஷன் பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சின்னவன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறா, அப்பா என் ஃப்ரெண்டு சொல்கிறா there is no God. நீ என்ன சொன்ன? இயேசு இருக்கிறார். நான் சொன்னேன் இயேசு இருக்கிறார், ஜீசஸ் இஸ் காட் அப்படின்னு சொன்னேன் நான். ஹல்லேலூயா. அவ என்ன சொன்னா? அதுக்கு அவ நம்ப மாட்டாப்பா. பிரச்சனை கிடையாது, இது ஒரு சின்ன விஷயம்தான். உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, தேவன் யார் என்பதை சொல்லணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்களுக்கு சொல்லணும். நான் என் சாட்சி ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும்.
கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார். இது போன வாரம் நடந்தது. அதுக்கு முந்தின தடவை நீங்கள் வந்தப்போ இதை சொல்லியிருப்பேன். என் பாப்பாவுக்கு மே மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. பெரியவளுக்கு 1,15,000 கட்டணும் ஒரு வருஷம் ஃபீஸ். என்கிட்ட வெறும் 2,700 ரூபாய் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னொரு அக்கௌண்ட்டில் 32 ரூபா இருந்துச்சு. என் ஒய்ஃப்கிட்ட நான் சொன்னேன், இப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, தேவ மகிமை வெளிப்படுறதுக்கு பாருங்கள், அந்த மகிமை வெளிப்படணும்னு ஆவலாக இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இடம் கொடுக்கறதில்ல. கர்த்தர் செயல்படும்படி நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே ஒரு பிளான் பண்ணி, ஒரு ஐடியா பண்ணி, கடனை வாங்கி, மாமாவுக்கு மச்சானுக்கு ஃபோனை பண்ணி, இல்லைன்னா நகையை கொண்டு போய் அடகு வச்சு, ஏதோ ஒன்று பண்ணி, சாட்சி கர்த்தர் வந்து ஃபீஸ் கட்ட உதவி செய்தார், நாங்கள் கட்டி முடித்து இருக்கிறோம், கர்த்தர் நல்லவர், சோத்திரம், ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வாங்க உதவி செய்தார். ஆனால் 3 வருஷம் பேங்க்கில் லோன் கட்ட வேண்டும், அதற்கும் உதவி செய்வார். ஏன் ஃபீலிங்ஸு? நான் சொன்னேன், மகிமை எப்படி வெளிப்படும் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் தேவனானால் என் கனம் எங்கே, நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் உண்மையான கடவுளை ஆராதிக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் எங்கே? அந்த மகிமை எங்கே உங்கள் வாழ்க்கையில் எங்கே? எல்லாரும் செய்கிறத நம்ம செய்கிறோம். ஈசாக்கு எப்போ விதைச்சாரு? பஞ்ச எப்படி, எதை நம்பி? கர்த்தருடைய. கேட்குதா உங்களுக்கு? ஆண்டவர் பேசுறது கேட்குமா? அதுக்காக வெயிட் பண்ணுவீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து, அப்பா இது செய்யணுமா வேண்டாமா? எப்போ செய்யலாம்? ஆண்டவர் பஞ்ச காலத்தில் போய் உழவு ஓட்டி விதைப்பா அப்படின்னா எத்தனை பேர் விதைப்பீங்க? பிசாசு பேசுகிறான், அசுத்த ஆவியே, மழை இல்லாமல் எப்படி விளையும்? ஆனால் ஆண்டவருடைய மகிமை எப்படி தெரியுமா வெளிப்படும்? சாத்தியமில்லாத நேரங்களில், சாத்தியமில்லாத நேரங்களில் கர்த்தர் ஒன்று பேசிட்டாருன்னா, கற்பம் செத்து போயிருந்தாலும் அங்கே ஒரு பிள்ளை பிறக்கும். பஞ்ச காலத்தில் அவன் அறுவடை. மழை வந்தப்ப விட பஞ்ச காலத்தின் அறுவடை 100 மடங்கு, மழை காலத்தில் 1 மடங்கு என்றால், இந்த பூமியை உண்டாக்கினவர் இருக்கிற சொன்ன காலத்தில் 100 மடங்கு மகிமை இப்படி வெளிப்படணும். ஆமாம் சொல்லுது பாப்பா, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் we are due for the glory of God. அப்படின்னா என்ன? நம்ம என்னைக்கோ, இப்போ இந்த கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? 30 வயசானா கல்யாணம் சொல்லுங்க, 30 வயசுக்குள்ள. ஸோ அவங்க டியூ ஃபார் மேரேஜ், அவங்க கல்யாண வயசு வந்துருச்சுன்னுவாங்க. அது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படுகிற காலம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற காலம் வந்திருக்குது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காலம் வந்திருக்கு. உங்கள் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காலம் வந்திருக்கு. அதெல்லாம் செய்வார் தம்பி. அந்த நம்பிக்கையில் நடப்போம் பாருங்க. நொண்டி நொண்டி நம்பிக்கையில் எப்படி நடப்போம்? நொண்டி நொண்டி நடப்போம். ஃபீஸ் கட்ட முடியல. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போட்டோம், இந்த வருஷம் வீட்டில் இருக்கட்டும். 4th படிக்கிறா பெரியவ. இப்போ என்னாச்சு? இந்த சூழ்நிலை என்னை ஆளுகை செய்ய பார்த்தது, என்னையும் என் மனைவியும். ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? கர்த்தருடைய பிள்ளைகளா நாங்கள் இப்போ இந்த சூழ்நிலையை சொல்லுங்க ஆளுகை செய்கிறோம். போன வாரம் என்னாச்சு தெரியுமா? நான் கோத்தகிரி வெள்ளிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வேறு 2 மீட்டிங், வியாழக்கிழமை முடிச்சுட்டு அப்படியே காரில் வரும்போது, கோத்தகிரி ஊட்டிக்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என் காரில் இங்கே மாட்டியிருக்கிறேன் ஃபோன், அதனால தான் இங்கே போடுறேன் கை. ஃபோன் ஆன் பண்ணி பேசினா அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு. ஃபஸ்ட் டைம்
பாஸ்டர் நீங்கள் பெனட் கிறிஸ்டோஃபரான்னு கேட்டார். ஆமாங்க, உங்கள் பிரசங்கத்தை பாஸ்டர் ஜோசப் ஆல்ரின் அவங்க சர்ச்சில் கேட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் பாப்பாவுடைய காலேஜ் வரையும் ஃபீஸ் என்ன கட்ட சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷத்துலேருந்து 12 வருஷத்துக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தா யூஜி முடியுது. யூஜி 3 வருஷம்னா யூஜி முடியுது காலேஜ். ஆண்டவர் இதை எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். பிள்ளைகளுடைய காரியம்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லியிருந்தார். அதை நான் மறந்தும் போயிட்டேன். நான் எப்பவுமே நோ சொல்கிற ஆள், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். திருச்சியிலேருந்து கூட எனக்கு ஒருத்தர் வந்து ஷூ வாங்கி தர வந்தார். திருச்சியிலேருந்து வந்து மீட் பண்ணிவிட்டு, வாங்க பாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டானாங்க. நான் ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே என்னோடய பழக்கம் ஒரு 1700 அப்படி வாங்குவேன். அவர் ஒரு ஷூவை வாங்கினார், அது 7000 ரூபாய். நான் வேண்டவே வேண்டாம், நான் வேண்டான்னு சொல்கிற ஆள். அதுக்கு சொல்கிறேன், நான் அவர் வேறு கம்மியான காசு உள்ள கடைக்கே கூட்டிகிட்டு போகிறேன் கோயம்புத்தூரில். அவர் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தாரா, இந்த மனுஷன் இப்படி தான் ஆண்டவர், ஆனால் நல்ல ஷூ வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், இவருக்கு எதுவுமே செட் ஆகக்கூடாதப்பா. எனக்கும் 4-5 கடை போயிருப்பேன், எதுவுமே செட் ஆகும். நீங்கள் வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இவர்கிட்ட என்னால் நோ சொல்ல முடியல, ஏன்னா கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார். எனக்கு நான் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறேன். மே மாதம் நான் என்ன சொன்னேன், என் பிள்ளை படிக்க முடியலன்னா அடுத்த வருஷம் போட்டோம். என் பிள்ளை 1 வருஷம் வீட்டில் இருப்பாளா? இந்த சென்டிமெண்ட்டே வேண்டாம். தேவ மகிமை வெளிப்படுறதுக்கு தான் இந்த சூழ்நிலையெல்லாம் வருது. கேட்ச் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. சில இல்லாய்மை, சில சோதனை, சில பிரச்சனை எதுக்கு தெரியுமா வருது? உங்க மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு பேங்க்கில் லோனை போட்டு நகையை வச்சு ஃபீஸை கட்டி போ 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 நல்லா படித்து முன்னேறு. தேவ மகிமை, தேவனுடைய நாமம். நான் சின்னவளை குறித்து முந்தானேத்து வியாழக்கிழமை நடந்தது தானே, நான் என்ன ஆண்டவரே சின்ன பிள்ளைக்கு என்ன அப்படின்னு நினச்சி சும்மா நினச்ச ஜபம் கூட பண்ணல. முந்தானேத்து என் ஒய்ஃப் நேற்று என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் வியாழக்கிழமை கோத்தகிரி போனேன் பாருங்கள். அந்த போஸ்டரை பார்த்துட்டு, அந்த போஸ்டரில் இன்னொரு பாஸ்டர் இருந்தவங்கள, அவர் அந்த பாஸ்டர் ஒய்ஃப் டாக்டர், அவங்க என் ஃப்ரெண்டு தான். இன்னொரு டாக்டர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க ஸ்டேட்டஸே பார்க்காத ஆட்கள் எதுக்கு இந்த ஸ்டேட்டஸை பார்த்தாங்க தெரியல, ஃபோன் பண்ணி கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ்டரோட சின்ன பிள்ளைக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினாங்கன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெரியவளுக்கு ஃபீஸ் கட்டினது உங்களுக்கு தெரியாது, பாஸ்டரோட சின்ன பிள்ளைக்கு என்ன ஃபீஸுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நடந்தது? பெரிய பிள்ளைக்கு ஃபுல்லாக சொன்னோன்னே அடுத்த 2 நாளில் சொல்லுங்க. உங்களுக்கு பாருங்கள், பொறாமையாக இருக்குது பாருங்கள், கடுப்பே இது பாருங்க உங்களுக்கு. அவன் இங்கே வாயை வைத்தியம் கட்டி ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிக்கும் போது எனக்கு எப்பவுமே என்ன தெரியுமா தோணும், இதில் எப்படிரா தேவ மகிமையை கொண்டு வர்றது அப்படி யோசிப்பேன். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, என்னங்க ஐயா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி யோசிக்கணும்னா, இதில் எப்படி தேவ மகிமை கொண்டு வர்றது, இதில் எப்படி என் ஆண்டவருடைய வலது கரத்தை நான் பார்க்கறது, இதில் எப்படி கர்த்தருடைய மகிமை நான் வெளிப்படுத்துறது. ஐயா சொன்னார் பாருங்க, இப்போ கூட தானியல்னு யாரோ இருந்தாங்க போல இங்கே, டாரியஸ் தரியு ராஜா சொல்கிறாரு, தானியலே சிங்கத்தின் கெவியில் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா. தரியுக்கு தெரிஞ்சது, நமக்கு தெரியல. தரியுக்கு தெரிஞ்சது, தரியு செத்து போயிருந்தா வந்து பேச முடியுமா? தரியுவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தானியேல் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர், சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றி இருப்பாரோ. அந்த தானியேலே, ஆம் ராஜாவே, தூக்கி எடுங்க ஐயா.
இன்றைக்கி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா அப்படியே என்ஜாய் பண்ணணும். நான் கல்யாணம் ஆகி ஆக்சுவலாக எனக்கு இப்போ 42 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி என் பைபிள் காலேஜில் முடித்தும் நான் 13 வருஷம் சும்மா தான் இருந்தேன். ஊழியக்காரன் தான். ஆனால் ஏன் சும்மா இருந்தேன்னா, கர்த்தர் சொல்லாத ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நான் சும்மா இருந்தேன். இப்போது கல்யாணம் அந்த இடப்பட்ட டைமில் செகண்ட் பேபி வந்து பிறந்தாச்சு. செகண்ட் பேபி பிறந்தோடனே என் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருந்தாங்க, வேலை செய்தாங்க, நல்ல சம்பளம் வந்துச்சு. நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் ராத்திரி என் ஒய்ஃப் சொன்னாங்க, நைட்டு 12 மணிக்கு நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அழுதாங்க. கதை ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க அழுகிற ஆள் கிடையாது. நான் அழுகிற சத்தம் கேட்டு போய் எழுப்பி என்னன்னு கேட்டால், எனக்கு இன்னும் 14 நாளில் வேலை போகிறது அப்படின்னாங்க. இப்போ இந்த சூழலில் நீங்கள் என்ன செய்யணும்? வேலைக்கு இல்லாத அண்ணனாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் சம்பளத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு இது பிரச்சனையா இல்லையா? இன்னும் 14 நாள் அப்புறம் சம்பளத்துக்கு என்ன பண்ணுறது, சோத்துக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் வருது. வாடகை எப்படி கொடுப்போம்? இப்போ இந்த சூழல்லாம் வரும்போது என் கையில் 100 ரூபா 70 ரூபா தான் இருக்கும். ஒய்ஃபோட சம்பளம் அந்த ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ ஒரு 35,000 ரூபாய் என்னமோ தான் சம்பாதிச்சாங்க. அப்போது இவங்க இதை சொல்லும்போது நைட்டு 12 மணிக்கு நான் சத்தமாக சொன்னேன், ஹல்லேலூயா, கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. ஸோ கர்த்தரை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிங்கன்னா, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற முதல் வார்த்தை உங்களை குறித்து சாட்சி சொல்லும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லும். உங்கள் விண்ணப்ப நோட்டை எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் யாருன்னு நான் சொல்கிறேன். விண்ணப்பம் எழுதி வச்சுருக்கீங்களா? தாரும் அதெல்லாம். ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆள் 5 நிமிஷம் பேச விட்டால் போதும், அந்த ஆள் யாருன்னு அவரே சொல்லுவார். அவருக்கே தெரியாமல் அவரே சொல்லுவார். ஸோ கர்த்தருக்குள்ள உங்கள் பலன் என்ன, கர்த்தரை குறித்த அறிவு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும். என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏன்பா அல்லேலூயான்ற வேலை போகுது. நான் சொன்னேன், எந்திரிச்சு உட்காருப்பா. அப்போ ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்துருந்தார், எழுதிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பாடலை பாடி ஆராதித்தோம். நான் சொன்னேன், இதை விட ஒரு நல்ல தருணம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இருக்குமா? இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குமா? 14 நாளில் வேலை போகும்போது இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறோம். துதிச்செல்லாம் முடிச்சோடனே வேலை போகலைன்னு நினைக்கிறீங்களா? போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஊழியம் சும்மா இருந்த எனக்கு அவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு 8 மாதம் ஆச்சு. அந்த 8 மாதமும் அநேக சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்கு இங்கே தான் திருநெல்வேலி, நாகர்கோயில், களக்காடு, இந்த கன்னியாகுமரி இந்த சைடில் 8 மாதங்கள் சிஎஸ்ஐ திருச்சபை பெரிய சபைகளுக்கெல்லாம் வந்தேன். என் வாடகை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், சாப்பிட உதவி செய்தார். ஒரு மனுஷன்டி கையேந்த விடலை. என் ஒய்ஃபுக்கு வேலை கிடச்சிது, என்னை இங்கே கூப்பிடுறதுன்னு நிறுத்திட்டாங்க. கரெக்டாக நிறுத்துகிறாங்க. ரத்தனை நல்லவர். அப்படி 2 சம்பவங்களில் பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கல. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிச்சாலும் சரி, உங்களுக்கே ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி யோசிங்க. ஒரு செகண்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். உங்கள் நகையை நம்புகிற அளவுக்கு நீங்கள் கர்த்தரை நம்புறது இல்லை. நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை நம்புகிற அளவுக்கு நம்ம கர்த்தரை நம்புறதில்லை. என் பெரிய பிள்ளைக்கு இந்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டேன். அவர் சொன்னார், இந்த வருஷமும் நான் அனுப்புவேன், எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லுங்கன்னு. நான் கட்டின பில் அனுப்பிச்சேன். நேற்று காலையில் தான் வந்துச்சு காசு. கட்டின காசு வருது. என் ஒய்ஃப் சொன்னாங்க, அப்பா எத்தனை பேர் தேவையோடு இருக்கிறாங்கப்பா, எத்தனை பேர் ஆண்டவரே கேட்டுட்டு இருக்கிறாங்களே, எதுக்கு இப்போ நமக்கு கொடுக்குறாரு? நான் சொன்னேன், ஏன் தெரியுமா? அவர் நல்லவர் ஒன்று. 2வது, நம்ம
இந்த கடுமையான சூழ்நிலையில் மனுஷனை நம்பி போகாமல் இதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுமே நினைக்கிறோம் பாரு, அதனால தான் கொடுக்குறாரு. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் நிற்கிற ஒருத்தர் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம், பெண் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நகை சேர்த்துறாங்களா அம்மா? நகை சேர்த்துறாங்களா இல்லையா பாப்பா? கேட்க மாட்டேன் பாப்பா. பெரியவங்க சேர்த்துறாங்களா இல்லையா? சேர்த்துறாங்க. எதுக்கு? எவனோ ஒருத்தன் வருவான் வாங்கிட்டு போக, கொடுத்து அனுப்புறதுக்கு. வாயும் வயிற்றையும் கட்டி எவனோ ஒருத்தனுக்கு அவன் வாங்கிட்டு போயிட்டு நல்லா தின்னு போட்டு மாமியாரை கண்டுக்கவும் மாட்டான். எங்கள் ஊரில் அப்படி தாங்க பிரதர். அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க இல்லைங்க, நம்ம இந்த உலகத்தினுடையவர்களே அல்ல. என்ன ஊரை கொண்டு வரீங்க? என்னுடைய அடையாளம் இந்த ஊர் கிடையாது, என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வேறு பிரிக்கப்பட்டவன், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டவன். ஸோ அழைக்கப்பட்டது அப்படின்னா ஐ எம் கால்ட் அவுட். நான் வெளியே அழைக்கப்பட்டவன். எதுக்கு வெளியில? இந்த சம்பிரதாயங்களுக்கு வெளியே, இந்த பாரம்பரியத்துக்கு வெளியே, இந்த ட்ரெடிஷனுக்கு வெளியே, இந்த கல்ச்சருக்கு வெளியே. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, சபைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. I am not bound by the culture of the place where I live, but I am bound by the culture in the Word of God. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற கலாச்சாரத்துக்கு உட்பட்டவன் நான். நான் வாழ்கிற இடத்தின் கலாச்சாரத்திற்கு அல்ல. கிறிஸ்தவன்னா அதுதான். அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லுவேன், கிறிஸ்தவம் ஒரு உறவு, அது ஒரு மதம் கிடையாது. கடவுளே என்னை காப்பாற்று, என் பிஸ்னஸை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போகிற இடம் கிடையாது. இது அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம் எனக்கு எதாவது செய்யுங்கப்பா, கொடுங்கப்பா, தாங்கப்பான்னு கேட்குற இடம் கிடையாது. இது மரணமோ ஜீவனோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ என்ன ஆனாலும் இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்காக இழக்கவும் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். நான்லாம் ₹1 வரதட்சணை அவங்களா பார்த்து சிலதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, வேண்டான்னு சொன்னோம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கொடுக்கலன்னா அவங்களுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கொடுக்கலன்னா எங்கள் யார் மரியாதைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. 4 பேர் என்னங்க சொல்லுவாங்க? அந்த 4 பேரை கூட்டுவாங்க, உங்களுக்கே தெரியாது யார் அந்த 4 பேர்னு. 4 பேர் என்ன சொல்லுவாங்க பாப்பா? முக்காடு போட்டு உட்காரு. 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் தப்பாக பேசுவாங்க. நமக்கு யாருன்னே தெரியாது அந்த 4 பேர். 4 பேருக்காக வாழ்கிறவங்க இல்லை நம்ம. நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக வாழ்கிறோம். நமக்காக உயிர் தெழுந்தவருக்காக வாழ்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவருக்காக வாழ்கிறோம். நீங்கள் நகை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா நீங்கள் நகை சேர்த்து கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நகை இருந்தால் தான் கல்யாணம் சொன்னீங்கன்னா, உங்கள் தேவன் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னா உங்கள் நகையை சொல்கிறீங்க. உங்கள் நகை உங்கள் தேவனாக மாறுது, உங்களுக்கே தெரியாமல் அது விக்கிரகமாக மாறுது. சிரிப்பெல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டீங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க, புரியலையே. எப்படி எங்கள் ஊரில் அப்புறம் என் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா? வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா? நாங்களாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கொடுத்ததை வாங்கணும், வாங்கினதை கொடுக்கணும், எது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மொய் நோட்டு கூட நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுருப்போம். மொய் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இந்த ரீசெண்டாக பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாயிருச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு மட்டும் தான் பார்த்தேன், இப்படியெல்லாம் இருக்காங்களா ஜனங்கள். அவன் எவ்வளோ கொடுத்தான்னு பாரு. தேட வேண்டியது. குடும்பம் தின்னு போனானுங்க 500 ரூபா வச்சுட்டு, நம்ம 501 வைப்போம், போதும்
அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 வச்சுருப்பாங்க. நம்மால் 10 வருஷத்துக்கு அப்புறம் 4 டீ தான் குடிக்க முடியும். ஏன்னா நம்ம வெறும் டீ குடிக்கிறது இல்லை, பஜ்ஜி போண்டா சமோசா எல்லாம் உள்ளே போகுது, 500 ரூபாய் ஆயிடுது. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? அமுக்கி குலுக்கி சருந்து விழும்படி மடியில் அப்படியே செங்கலை தான் போடுவார் மடியில். என்ன கணக்கு பார்க்குறல்ல, அதனால தான் உங்களுக்கு கணக்காக வருது. கணக்கு 10% சம்பளத்தில் எவ்வளோ? 2 ரூபா கூட எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. அந்த 10னா தசம பாகம்னா 10 எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரூபா போயிடுச்சுன்னா அந்த 15 ரூபா இப்படி எடுத்து வை. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எடுக்கிறது எப்படி இருக்கோம் பாருங்க. நம்ம அவ்வளோ வருத்தப்படுறீங்க பாருங்க. நகை நீங்கள் ஏங்க நகை சேர்த்தி கொடுக்கணும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. நான் அதுக்காக ஒரு தீசிஸே எழுதினேன், ஒரு பேப்பர் எழுதினேன் பைபிள் காலேஜில். நான் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணேன். வரதட்சணைக்கு தீர்வு என்னன்னு நான் தான் பிரசங்கம் பண்ணேன் பைபிள் காலேஜில். நான் சொன்னேன், 2 அப்பா அம்மாவும் சேர்ந்து என்ன முடியுமோ அதை என்ன பண்ணுங்கள், புது குடும்பத்துக்கு பொய் சொல்லாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்து கொடுங்க. மேபி ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு ஆசையாக இருக்குல்ல, ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி போகும்போது எதை கொடுக்கணும். ஆனால் இதுவே என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மை நெருக்குகிற ஒரு காரியமாயிடுச்சு. நம்மளால் மூச்சே விட முடியல, நம்ம அழுகிறோம். என் பிள்ளைக்கு ஆண்டவரே 2027 வரதுக்குள்ளே ஒரு 5 பவுன் சேர்த்துனப்பா, எப்படியாவது உதவி செய். ஆண்டவர் எப்படி தெரியுமா கொடுப்பாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தசம பாகத்தெல்லாம் காணிக்கையிலெல்லாம் உண்மையாக இருக்கிறவங்களும் செய்வேன்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படி செய்கிறாரு ஆண்டவர். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் மகிமை வெளிப்படணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா போதுங்க, நீங்கள் நம்ப முடியாத அதிசயங்கள் செய்வார், ஆச்சரியமான காரியங்கள் செய்வார். எனக்கு ஏன் தெரியுமா மே மாதம் ஃபீஸ் கட்ட முடியல? நல்லா கவனிங்க, அண்ணன்மாரெலாம் பாப்பா குட்டி வாலிபர்கள்லாம் கவனிங்க. நான் ஒரு 2 வீலர் கூட வாங்காமல் இருந்தேன். என் ஒய்ஃபோட ஸ்கூட்டி பிங்க் கலர் ஓட்டிகிட்டு இருந்தேன். பாட்டெல்லாம் ஹிட்டான பிறகும் அதுதான். என் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் 7 மாதமாக போகிறதில்ல. வேலைக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு வண்டி இருக்காது. வண்டி வாங்க முடியாமல் இல்லைங்க, எனக்கு இதில் தேவ மகிமை விளங்கணும், தேவ சித்தம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் போயிட்டு ஏன்னா வாங்கினா லோன் தான் போட்டு வாங்கணும். ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன், லோன் போடுறதெல்லாம் தப்பில்லை, நீங்கள் அதை பண்ணுங்க, ஆனால் எனக்கு அது ஒத்து வராது. ஸோ கடன் வாங்குறது தான் பிரச்சனை. லோன் நீங்கள் லோன்லாம் கட்டி முடித்த பிறகு தான் உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் இடையில விட்டிங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் லோன் கட்டி முடிக்கிற வரையும் அது உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. கடன் அன்பில் கொடுக்குறாங்க, நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் வேதம் அப்படி சொல்லுது. ஓகே, அப்போ எனக்கு அப்படி வராது, அப்படி எனக்கு முடிய மாட்டேங்குது. தப்பும் கிடையாது, ஆனால் தப்பும் கிடையாது. 2 வீலர் கூட வாங்க முடியாமல் அப்படியெல்லாம் இல்லை. வச்சுருக்க இந்த ஃபோனு ஒரு 2 வீலரோட விலை தான். ஆண்டவர் வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஆண்டவரே எனக்குன்னு ஒரு வண்டி நீங்கள் கொடுத்தா நான் ஓட்டிக்கிறேன். நான் நடந்து போவேன், சில டைம் கடைக்கெல்லாம், சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லுவானுங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வெயிட், நம்ம வீட்டில் தானே இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வரும்போது ஏறி போய்க்குவேன், என் வேலைகளெல்லாம் அவங்கள வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதம் இருக்கும், 4-5 மாதம் இருக்கும், ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஒரு வயசானவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, ஃப்ரீயாக செக்கு போட்டு கொடுத்தாரு. பாஸ்டர் இது உங்களுக்கு கர்த்தர் காரு வாங்கிறதுக்காக கொடுக்க சொன்னார். யார் அனுப்புகிறாரு யாருன்னே தெரியாத ஒரு கர்த்தருடைய பிள்ளைய அவங்க 5 மணி நேரம் காரை ஓட்டிகிட்டு 10 நிமிஷம் தான் இருந்தாங்க வீட்டில், கொடுத்தாரு. நாங்கள் லஞ்சுக்கு போகலான்லாம் நினச்சோம். எதுவும் வேண்டாம் பிரதர், பாஸ்டர் நீங்கள் உங்களுக்கு விரும்பின காரை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன் ஏதோ இடம் வாங்கலாமா சர்ச்சுக்கு? இல்லை இல்லை, நீங்கள் கார் தான் வாங்க. ஒன்று தெரியுமா, இது சனிக்கிழமை நடக்குது. முந்தின ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னையில் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கும்போது சொன்னார், பாஸ்டர் பெனட் உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒருத்தர் கார் கிஃப்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னார். அது யூடியூப்பில் இருக்குது, அது யூடியூப்பில் லைவில் இருக்குது.
அவர் சொல்லி அந்த சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை எனக்கு இந்த கால் வருது. நான் ஒரு 27.5 லட்சம் ரூபாய் கார் வாங்கினேன். இருந்த 7 லட்சம் பாப்பாவோட ஃபீஸு எல்லாம் தூக்கி போட்டாச்சு. கையில் முட்டை ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, ஒரு 4 லட்சத்தை எடுத்து வைப்பா, லோன் போடலாம் அப்படின்னு. இப்போ நான் இது எது நிமித்தம் எனக்கும் ஆசை தான், 4 லட்சம் எடுத்து வச்சா நமக்கு ஒரு சேஃப்டி. ஆமாவா இல்லையா? எனக்கு அப்படி தோணுமா தோணாதா? தோணுது. ஆனால் எனக்கு தேவன் நாம மகிமை எப்படி படம், எனக்கு அப்படி தோணுது. ஃபுல்லாக அனுப்பி பார்ப்போம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஃபீஸ் யார் கட்டுறா? இப்போ 12 முடித்து காலேஜ் வரையா அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இந்த வருஷத்துக்கு ஃபீஸ் அனுப்பிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு, இன்னும் 11 வருடங்கள் மீதம் உள்ளன. ஆண்டவரோட மகிமை எப்படி வெளிப்படுது பாருங்க. நான் ஏன் மே மாதம் காசு இல்லாமல் இருந்தேன்னா இதனால தான். ஆண்டவர் எப்படி அழகாக செட் பண்ணுறாரு பாருங்க. இப்போ சின்ன பிள்ளைக்குன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இன்னொரு டாக்டர் அனுப்பியிருக்கிறார். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, நான் இன்னும் பேசலை. காக்கைகளை கொண்டு போஷிக்கிறவர், அது பஞ்சகாலம், காக்காக்கு சோறு வேணும். காக்கா நினச்சா சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டதுனால எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கொண்டு போய் கொடு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஏசப்பா எல்லாம் செய்வார் பாப்பா. ஏசப்பா கிட்ட நீங்கள் ஸ்கூல்லலாம் இருக்கும்போது நான் கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் யார்? ஏசப்பாவோட பிள்ளை. நான் சினிமாவுக்கு போக மாட்டேன். எங்கள் அப்பா கூப்பிட்டாலும் சொல்லு. நான் இதெல்லாம் யார் பார்க்குறா? சூப்பராக வாசனை சொன்னீங்க. பிங்க்கு. உங்கள் தங்கச்சி எங்க பின்னாடி இருக்காங்க. சரி தாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஏசப்பாவுக்காக நீங்கள் நிற்கிறது யார் பார்த்துட்டே இருப்பா? யார் பார்த்துட்டே இருப்பா? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசினா நீங்கள் என்ன சொல்லணும்? பேசக்கூடாது. ஏசப்பாக்கு அவருக்காக நிற்கிறது ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அவருடைய நாமத்துக்காக நீ என்ன செய்கிறீங்க? என்ன ப்ரோ நகம் வளர்ந்துருச்சா? ஸ்கூலில் அப்படி நிற்கணும் ஏசப்பாக்கா. ஓகேவா? ஓகேவா? ஸ்கூலில் இப்போல்லாம் தேட்ரு இந்த படம் போடுறாங்களா இல்லையா? உங்கள் ஸ்கூல்லலாம் உங்கள் ஸ்கூலில் போடுறது இல்லையா? நாங்கள் படித்த ஸ்கூல்லலாம் மாதத்துக்கு அங்கே ஆடிட்டோரியமில் படம் போடுவாங்க. குழந்தைங்க படம் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 4th or 5th படிக்கிறேன். ஹோல் ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் படம் பார்த்துட்டு இருக்குது. நான் வரமாட்டேன் அப்படின்னு நிற்கிறேன். அந்த காலத்தில் அந்த ஃபோன்லாம் இல்லைல்ல. நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால என் கிளாஸ் மிஸ்ஸே எங்கூட உட்கார வச்சுட்டாங்க. அதுவாக என்னை திட்டிகிட்டே உட்காந்துக்குது. உன்னால் நான் படத்துக்கு போக முடியாமல் இருக்குதுடா. இவன் ஒருத்தன் நான் அங்கே உட்காந்துட்டு படுத்துட்டு பாடிக்கிட்டு நீங்கள் திட்டுங்க அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் நல்லா வேற படிப்பேன். அதனால் என் மேலே அன்பாகவும் இருப்பாங்க. அன்பில் தான் திட்டுறாங்க. ஏன்னா அங்கே கண்ணை மூடிட்டு உட்கார்றா அவங்க ஏசுக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி. வேணா நீங்கள் போங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன்னு. அப்புறம் என்னை பிடிச்சி திட்டம், உட்காரு அப்படி. என் பிள்ளை யூகேஜி படிக்கிறப்போ டூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பஸ்ஸில் சினிமா பாட்டு போட்டிருக்காங்க. அவன் அந்த 1 மணி நேரம் காது இப்படி வச்சுருந்தாலும், 1 மணி நேரமும் அந்த ட்ராவல் முழுசாக அவன் எப்படி வச்சுருந்தாலாம். யூகேஜி மேம் சொல்கிறப்போ எனக்கு அப்படியே ஒரு கெத்தாக இருந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா அப்படி இருந்துச்சு. டாடி ஐ டிட்ன்ட் லிசன் அப்படின்னு. வா, இதெல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படணும். என்னங்கம்மா? மகிமை வெளிப்படணும். தேவனை ப்ரூஃப் பண்ணணும். தரியு சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவன் தயா தேவன். நேபுகாத்நேச்சார் சொன்னார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தயா தேவன். சொல்ல வச்சாங்க. என்ன பண்ணாங்க? சொல்ல சத்தமாக இந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்ல வச்சாங்க. நானும் சொல்ல வைப்பேன் அப்படின்றவங்கெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என்னுடைய ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன்.
ஹalleluya, ஹalleluya. யாத்ராகமம் 14வது அதிகாரம் போங்க, அங்கே ஒரு சம்பவம் இருக்கு. ஹalleluya ரபஷதரகதனமந்தே ரிபதனாதர. யாத்ராகம் 14 போயிட்டீங்களா? இது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள், பேசக்கூடாதுரா, இனி யாரா பேசுனீங்கன்னா இங்கே பாரு பிங்க்கு, அவனை கூப்பிடுங்க. ஸ்கூல்லலாம் இவன் எப்படி கவனிப்பான்? உன் பேர் என்ன? பேர் இல்லையா? அவன் பேர் என்ன? தங்கம், முட்டாய் தரமாட்டேன், முட்டாய் வாங்கிடுவேன் உங்கள்கிட்ட இருந்து. உன் பேர் என்ன? அவனுக்கு பேர் வச்சவங்க யார்? கை தூக்குங்க. புதுசாக வராங்களா? சூப்பர். அப்போ நீ இரு, உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன ஜகீரு? ஜகீரும் நானும் ஜிகிரி தோஸ்து. இங்கே என்ன சம்பவம்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள், சொல்லுங்க, இல்லை உட்காரட்டுமா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே வராங்க. யார் அனுப்பி விடுறா? சூப்பர்மா, பார்வோன் வந்து அனுப்பி விடுறாரு. இப்போ வெளியே வராங்க. இந்த சம்பவத்தில் ஆண்டவர் ஒன்று செய்கிறார் பார். உட்காந்துக்கோ. 14வது அதிகாரம் வாசிங்க, 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஹalleluya. இந்த வசனத்தை இன்னொரு முறை கவனமா படிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஹalleluya சொல்வீங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். நான் மகிமைப்படுவேன், இன்னும் மகிமைப்படுவேன். ஆண்டவருடைய ஆசை பாருங்க, உங்க மூலமா எகிப்தியர் அறியணுமா? உங்க மூலமா உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அறியணும், நீங்க சர்ச்சுக்கு போறீங்கள, நீங்க ஆராதிக்கிற தேவன் தேவன் என்பதை அவர்கள் அறியணும்னு விரும்புகிறார். ஸோ அந்த 10 வாதைகளுக்கு அப்புறம் 11வது ஒன்று வருது. மொத்தம் எத்தனை வாதை? 10 வாதை. ஆனால் 11வது இன்னொன்று வருது. இவங்க வெளியில் வந்தோடனே ஆண்டவர் திருப்பியும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, அவன் சொல்கிறான், இப்போ எங்கேயாவது வனாந்தரத்தில் வழி தெரியாமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணலாம், போய் பிடிச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, 14வது அதிகாரம் முதல் வசனம் போடுங்க. முதல் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பள்ளத்தாக்குல போய் பாளையம் இருங்க என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. சமுத்திர கரையிலே பள்ளத்தாக்கில இங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை. இது கர்த்தர் தான் நடத்துறாரு. நல்ல கவனிங்க, செங்கடலுக்கு முன்னாடி யார் போய் பாளையத்தை போட சொன்னா? கர்த்தர் தான் போட சொல்றாரு. ஏன் அப்படி செய்யறாருன்னா, இங்கே ஒரு தேவ மகிமை வெளிப்படுகிற ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? தேவ மகிமை வெளிப்படுகிற சம்பவம் நடக்க போகுது. இவங்க இத்தனை லட்சம் பேர் கடற்கரைக்கு போனோன்னு என்ன ஆசை வந்திருக்கும்? போய் ஒரு குளியலை போடலாம், போய் நீந்திட்டு வரலான்னு பார்த்தா, பரவாயில்ல, மோசே வந்தோடனே டூருக்கு கூட்டிகிட்டு வந்தாப்புல, கானானுக்கு முன்னாடி ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் 30 லட்சமும் உள்ளே போனால் கடல் வெளியே வந்துடும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இது ஆண்டவர் நடத்துகிறாரு. அங்கே போய் நிற்க வச்சுட்டு எஸ்கேப்பே ஆக முடியாத ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா பின்னாடி சத்தம் வருது, பார்வோனுடைய ரதங்களுடைய சத்தம் வருது. நியூஸ் வருது, யோ மோசே பாரு, நீ எங்கே வந்து இப்போ பார்க்கிங் போட்டிருக்கிற, எங்கேயும் போக முடியாத ஒரு பள்ளத்தாக்கில் ஆண்டவர் சொன்னாரியா, உனக்கு நல்லா சொல்லுவாரியா ஆண்டவர். திட்டுறானுங்க. பின்னாடி பார்வோனுடைய ரதங்களுடைய சத்தம் வருது. இந்த சூழல் பாருங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இந்த
மீதி இருக்கிற 30 லட்சமும் என்ன சொல்கிறாங்க பாருங்க. 11:12 அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா நீர் இங்கே எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இப்படி எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலையை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே. இவங்களெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கும் புரியல. பேசாமல் அங்கேயே விட்டுருக்கணும். இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டு வெள்ளரிக்காயும் வெங்காயத்தை தின்ட்டு இருந்தோமே சொல்கிறாங்க. எதுக்கே எங்களை கூட்டிகிட்டு வந்த? இது தேவனை அறியாதவர்கள் பேசுகிற. நான் ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். தேவனை அறிந்தவன் ஒரு பிரச்சனை வரும்போது அவன் வாயிலிருந்து வர வார்த்தை வித்தியாசமாக இருக்கும். அவன் ஒரு பிரச்சனையை பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கும். இந்த 30 லட்சத்தில் தேவனை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? ஒன்றே ஒன்று. யாருக்கு? அவர் மோசேக்கு மட்டும்தான் யாரை எங்களை கூட்டிகிட்டு வரான்னு தெரியும். கொஞ்சம் ஆரோனுக்கு தெரியும், கொஞ்சம் மிரியாமுக்கு தெரியும். ஆனால் மோசேக்கு தான் முழுசாக தெரியும். எல்லாரும் புலம்புறாங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அப்படியே விக்கிட்டு அழுக வேண்டியது. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் அழுகவே கூடாது, பயப்படவே கூடாது. ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்கிறா? ஆண்டவர் இயேசு எனக்குள்ள வாசம். கடவுள் எங்கே இருக்கிறாருங்க? இருதயத்தில் உங்கள் ஆவியில் அவர் வாசமாக இருக்கிறார். தேவன் எங்கே வாசமாக இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளே. நான் வணங்கிட்டு இருக்கிற இந்த சர்வ வல்ல தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இந்த கட்டிடத்தில் வாழ்றதில்லை. அவர் சொல்றாரு, உங்கள் சரீரம் என் ஆலயமாக இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறார். கையில் வெண்ணெயை வச்சுட்டு, ஐயா சொல்லுங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம நெய்க்கு அலையிறோம். அப்படி தான் இன்னைக்கு கதைகள் இருக்குது. உள்ள யார் இருக்கா? சர்வ வல்ல தேவன் வாசமா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்கு தைரியம் கொடுக்கறதே இந்த விஷயம். எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ள தேவன் இருக்கிறாரு, எனக்குள்ள இந்த வானத்தையும் பூமியும் 6 நாட்களில் இந்த சர்வ சேனையும் உண்டாக்கின இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. நான் பயப்பட தேவையில்லை, நான் கலங்கிட தேவையில்லை. பார்வோன் சேனை எம்மாத்திரம், இந்த செங்கடல் எம்மாத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாய் இந்த பர்வதம் எம்மாத்திரம். ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? வெல்கம் பண்ணு. வா 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 வா. எப்படி சொல்லணும்? பிரச்சனை வந்தா எப்படிங்க? கிறிஸ்தவன் எப்படி தெரியுமா? நான் ஒரு 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 டங் ட்விஸ்டர் சொல்லித்தரேன். பிரச்சனை அல்ல, பிரச்சனையாக பார்க்கறது தான் பிரச்சனை. சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனையாக பார்க்கறது தான் பிரச்சனை. யாராவது சொல்றீங்கன்னா 100 ரூபா. 100 ஒரு தரம் சொல்றீங்களா? குட்டீஸ் யாராவது சொல்றீங்களா? சொல்றியா? 100 கொஸ்டினா? இப்போ இதுதான் தெரியுது ஏன் நம்மளுக்கெல்லாம் ஃப்ரீயாக பாஸ் போட்டு விட்டாங்கன்னு. கொஸ்டின் இல்லை தாங்க. பிரச்சனையாக இல்லை, பிரச்சனையாக பார்க்கறது தான் பிரச்சனை. பிரச்சனையே இல்லை, பிரச்சனையாக பார்க்கறது தான் பிரச்சனை. இப்போ இதை சொல்கிறது ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு பிரச்சனையை சவாலாக பார்க்கணும், பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா வா வா வா, எனக்கு அப்படி தாங்க இருக்கும். ஐ கெட் எக்ஸைட்டட். எனக்கு எப்படி தெரியுமா? ஊட்டியில் மலையில் நீங்கள் ஏறிட்டு இருக்கும்போது நடு ராத்திரி 12 மணி அளவில் ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் நான் கொடைக்கானலில் பண்ணியிருக்கேன். வெஸ்லி அண்ணாவை வச்சுக்கிட்டு, வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணா, நான் ஜீவாலாம் போயிட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணி விட்டேன். ஹேய் எனக்கு புள்ள இருக்குடா அப்படின்னாரு. அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகலாம். அந்த த்ரில்லுக்காக அப்படி பண்ணேன். அதே மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது. எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? ஒரு பிரச்சனை ரொம்ப சமீபமாக இருக்குன்னா என் தேவனுடைய வலது கரமும் சமீபமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் இந்த பிரச்சனைக்கு நான் பலனே கொடுக்கறது இல்லை. நம்ம இந்த பிரச்சனைக்கு இதை பெருசாக பார்த்து இதை பெருசாக பேசினீங்கன்னா அது வளர்ந்துட்டே இருக்கும்.
இதை டம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? என் தேவனை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அவர் பெருக பெருக நான் சிரிக்கிறவன். அவர் உயர உயர பிரச்சனை தாழ்ந்து போகும். அவரை உயர்த்துங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எக்ஸைட் ஆயிடுவாங்க. அது சொல்லும் போதே எனக்கு எக்ஸைட். இன்னும் ஒரு பிரச்சனையும் காணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று வரணும், அப்போ தான் எனக்கு அப்படியே வாழ்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 பேர் தப்பாக பேசுவாங்க பாருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன 4 பேர்லாம் பத்தாதுப்பா, இன்னும் கொஞ்சம் 8 பேர் ஆக்கி விடுங்க. ஏன்னா 4 பேர் தப்பாக பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். சும்மா உங்களை பற்றி தேவையில்லாதெல்லாம் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நன்மை. அது தெரிஞ்சதுனால நான் சொன்னேன், இன்னொரு 4 பேர் பேசுங்க. ஆசீர்வாதம் பத்தாது, எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும். கேட்டும் கேளாதவனை போல இருக்கிறது. இந்த 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை அறிஞ்சவன் ஒருத்தன் ஒன்று சொல்கிறான். இவங்கெல்லாம் புலம்புறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போம், ஏன் இங்கே எங்களை சாக கொண்டு வந்தீங்க, இங்கே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, எல்லாம் புலம்பல்கள் மத்தியில் மோசே என்ன சொல்கிறார்? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை. ஸோ தேவனை அறிந்தவன் வாயிலிருந்து முதல் வார்த்தை பயப்படாதே. ஆக்சுவலாக ப்ரெஷர் யாருக்கு இருக்கணும்? மோசேக்கு தான் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாரும் யாரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா மோசே. நிறைய பேர் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. ஏன்னா பார்த்து விட்டுட்டு அதுக்கு நாளைக்கு பிச்சுக்கிச்சுன்னா நம்மளை குறை சொல்லுவாங்கன்ற அந்த ப்ரெஷர், அந்த சின்ன விஷயம் ப்ரெஷர் தான். அது என்னை பாயிண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் பார்த்து கொடுத்த பொண்ணு தான், நீங்கள் பார்த்து கொடுத்த மாப்பிள்ளை தான் சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே பார்க்க மாட்டாங்க. ப்ரெஷர் அவங்களுக்கு. சண்டை போடுறது இவங்க, ஆனால் வாங்கி கட்டுறது யாரு? $30 லட்சம்ன்றாங்க. ஐயா மிஞ்சா மிஞ்சா மிஞ்சான்னு பேசுகிறேன். 30 லட்சம் பேசினா எப்படி இருக்கும்? வீட்டில் 2 பேசுகிறதே கேட்க முடியல. 30 லட்சம் ப்ரெஷர். அவர் தேவனை அறிஞ்சிருந்ததுனால தப்பிச்சார். யார் வெளியே கூப்பிட்டு வந்தால் யார் இப்போ நடத்துகிறா? மோசேக்கு நல்லா தெரியும். அவர் சொல்கிறார் பயப்படாதிருங்க. மோசேக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன தெரிஞ்சிருக்கு தெரியுமா? சாக போகிறது நாங்கள்ல, அவனுக்கு தான் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வசனத்தில் இருக்குது. அது சாக போகிறது நம்ம இல்லை. இப்போ மோசே நினச்சா இங்கே ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. இங்கே பாருங்க, பகலில் மேகஸ்தம்பமாக வராரு, இரவில் இது ராத்திரி ஆயிடுச்சு போல். இது ராத்திரி ஆயிடுச்சு. அந்த இரவின் அக்கினி ஸ்தம்பம் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா? பார்வோன் சேனை வந்தோடனே 2 பேருக்கு நடுவில் வந்து நின்றுச்சு. 2 பேருக்கு நடுவில் வந்து நின்று அது என்ன, அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற சைடில் அது அக்கினியாக இருக்கான், வெளிச்சம் கொடுக்குது. எகிப்தியன் இருக்கிற சைடில் என்ன பண்ணுதுன்னா அது கார் இருளாக இருக்கான், அவங்களுக்கு பயம் உண்டாக்குறதா இருக்கான். ஒரே ஆண்டவர் ஒரு சைடு எப்படி இருக்கிறார்? நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார், இன்னொருத்தனுக்கு பயங்கரமாக வெளிப்படுகிறார். அங்கே ஒரே பயம் குழப்பம் உண்டாகுதான். எவ்வளோ நல்லவர்! எதுக்கு பயப்படுறீங்க? பக்கத்தில் பார்த்துக்கிறீங்க. இப்படி ஒரு கடவுளை வச்சுட்டு, சொல்லு பாப்பா, இப்படி ஒரு கடவுளை வச்சுட்டு, இப்படி ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் பயப்படுற? நீ மோசேவா எழும்பு. நீ மோசேவா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உன் குடும்பத்திற்கு நீ தான் மோசே. பணகுடிக்கு நீங்க தான் மோசே. நீங்க பணகுடியில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லணும், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. சபை தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். மோசே அவருக்கு தெரியுது, ஆக்சுவலாக அவருக்கு தெரியுது. அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த 19வது வசனம் பாடிங்க. இப்போ நான் சொன்னது அங்கே இருக்கு. அப்பொழுது
இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அந்த நைட்டு ஃபுல்லா இந்த அக்கப்போர் போயிட்டு இருக்குது. ஆனா இவன் பக்கத்திலே வர முடியாம ஆண்டவர் அங்க அக்கினியா நின்று கொண்டே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ, அந்த வசனம் போடுங்க. எகிப்தியருக்கு அது எப்படி இருந்துச்சு? மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹalleluya. இப்ப சொல்லுங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஐயா சொல்லுங்க, ஒன்று இருக்குதா? என் ஆண்டவருக்கு எல்லாம் முடியும் நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை. பிளான் பண்ணி கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எங்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? செய்ய வேண்டியதை செய்கின்றார். பதில் இல்லைன்னா தானே ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. பதில் இருந்தும் அங்கே நின்று கொண்டிருந்ததுனால சொல்றாரு, இஸ்ரவேலை புறப்பட்டு போ. அங்கே வெட்டாந்தரை வந்துருச்சா இல்லையா? இந்த வசனம் வரும்போது வெட்டாந்தரை வந்துருச்சா இல்லையா? வரல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம், கர்த்தரை அறிகிற அறிவு. இப்படி தான் வேலை செய்யும். யோர்தான் இருக்குதுங்க, எப்படிங்க போகிறது? போய் காலை வைத்த மாத்திரத்தில் என்னாச்சு? பின்னிட்டு போச்சு. அந்த விசுவாச வார்த்தை, விசுவாச நடை, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்ன சொல்றாரு? இப்ப பிளந்தது யாரு? அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்கிற? சமுத்திரத்தை நீ பிளந்து விடு. கர்த்தரை அறிந்தவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்தில் நீங்க மோசேவா இருந்தா நீங்க தான் சமுத்திரத்தை பிளக்க வேண்டிய ஆட்கள். பின்னாடி இருக்கிறவங்க புலம்புவாங்க, அழுவாங்க. ஆனா நீங்க சொல்லணும், பயப்படாதிருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த மாதிரி குடும்பத்தில் யாராக இருந்தால் அவங்க ஆலோசனைக்கு நீங்கள் நிச்சயம் செவி கொடுக்கணும். அது உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் மருமகளாக இருக்கலாம். அந்த சண்டையெல்லாம் அங்கே கொண்டு வர வேண்டாம். கர்த்தருடைய சத்தம் கேட்குறவங்களோட ஆலோசனை அது சரியாக இருக்கும். வழியே இல்லை, ஆண்டவர் புறப்பட்டு போன்றார். எல்லாம் பெட்டி கிளப்பு. ராத்திரி ஃபுல்லாக இருந்தனால எல்லாம் செட்டில் ஆகிருப்பானுங்க. பீச்சுக்கு வந்திருக்கிறோம், கையை நீட்டினோன்னே செங்கடல் பிளந்துச்சு பாருங்க. நம்ம ஆளுகளும் எஸ்கேப்பாக கூடையே அந்த மேகஸ்தம்பம் அக்கினி வருது. அவங்க எல்லாம் கரை கடந்த உடனேங்க அவனுங்களும் நடந்து வந்துட்டாங்க. அந்த வழியில் வந்துட்டாங்க குதிரையில். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பயங்கரத்தை அங்கே உண்டு பண்ணி சக்கரத்தில் இருக்கிற ஆணியெல்லாம் பிடுங்கி விட்டாப்புல. கையை வச்சிடல, அவருடைய பயங்கரம் அதை செய்தது. அவங்களால வண்டியை ஓட்ட முடியல, சிரமப்பட்டு ஓட்டி. அப்போ சொல்கிறாங்களாம், அவங்க தேவன் அவங்களுக்கு துணை நிற்கிறாரு, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி சொல்ல வைக்கணும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு அவங்களுக்கு நடுவில் நிற்கிற தேவனை எல்லாம் தாண்டி போய் பார்வோன்ட்ட சிபாரிசு பேசுறதுக்கு 4 பேர் அனுப்புவோம். இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. சர்ச்சு நடத்த முடியல அப்படின்னா ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு எம்பி, ஏதோ ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம் சொல்லுங்க? கிரவுண்டில் மீட்டிங் நடத்துகிறீங்க, அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறோம், போகிறோம் வரோம், அது வேற. அது பொது இடம், அது பண்ணுறோம். இப்போ இந்த சபையை பூட்டுறாங்கன்னு வைங்க, தலைவர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவங்க சபையை பூட்டுறாங்கன்னு வைங்க, என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் நிறையா
பேசுவீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? இப்படி சர்ச்சை வந்து நடத்தக்கூடாது அப்படின்றாங்க, என்ன பண்ணலாம்? இல்லைங்க பிரதர், இந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலெல்லாம் பார்த்து என்னங்க சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணலாம்? இல்லை என்ன பண்ணுவோம்? பொதுவாக வந்தானுன்னு காலை வெட்டி போடுவோம் பாஸ்டர். திருநெல்வேலினா சும்மாவா? ஏழைன்னா ஓடி போயிடுவான் பாஸ்டர். ஏடா வாழை. நம்ம எப்படி யுத்தம் பண்ணோம்? என்ன பண்ணலாம்? இப்படி போட்டிட்டாங்கன்னா உடனே ஆண்டவரே தாண்டி தான் போவாங்க, அது தெரியாது அவங்களுக்கு. இப்போ மோசே பார்வோன்ட்ட போய் பஞ்சாயத்து பேசணும்னா யாரை தாண்டி போகணும்? பாதுகாவலாய் நிற்கிற தேவனை தாண்டி ஆள் அனுப்பணும். பாதுகாவலாய் நிற்கிற அவரை தாண்டி பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு போகணும். பெட்ஷீட்னா ஷாலு பூங்கொத்து இதெல்லாம் கொண்டு போய், ஐயா வாங்கய்யா எங்களுக்கு ஏதாவது. ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் பூட்டிட்டு போங்க. திறக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் திறந்தா பூட்ட முடியாது. ஆளை காணோம், அந்த மாதிரி ஆட்களை காணோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஊழியர்களை காணோம். மோசேயை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் மோசேக்களை இன்னைக்கு காணோம். பூட்டுட்டோம். கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினா அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரம் உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும். இன்னைக்கு ஏன் பயம் இல்லை தெரியுமா? எல்லா கட்சியும் ரோட்டில் பேரணி போகிற மாதிரி நம்மளும் போயிட்டு இருக்கிறதுனால தான். போகிறதுனால தான். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் யாருன்றதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆட்கள், தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய ஆட்கள், போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சிபாரிசுக்கு நிற்க வேண்டிய ஆட்கள் அல்ல தேவ ஜனம். எல்லாம் அப்படி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. பெரிய பெரிய ஆட்களும் சரி, எல்லாரும் சரி, போய் பைபிள் சொல்லுது, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். உங்களை தேடிதான் ராஜாக்கள் வரணும். ராஜாவை தேடி நாம் போகக்கூடாது. தானியேலே அப்படின்னு தரியும் காலையில் எந்திரிச்சு வரணும். தானியேல் இல்லை, மோசே இல்லை, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் உருட்டிட்டு கிடக்கிறோம். பழைய கதையவே உருட்டிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். உருட்ட வேண்டியது பார்வோன் சேனை. நம்ம புறப்பட்டு போக வேண்டியவர்கள். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பக்தி உள்ள வைராக்கியம் உள்ள ஒரு வாலிப சேனை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு தம்பிகிட்ட பேசினேன். மறைஞ்சிருக்கு. அவங்க வெளிப்படும் போது நீங்கள் பார்ப்பீங்க, தேவ மகிமையை பார்ப்பீங்க. இந்த மாதிரி வாலிப தம்பி தங்கச்சிகளை கர்த்தர் மறைச்சு அவங்க எழும்பும் போது நீங்கள் பார்ப்பீங்க தேவன் யார் என்றது ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அரசியல்வாதிங்க பயப்படுவாங்க, தலைவர்கள் பயப்படுவாங்க, அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிறோம் பயப்படுவாங்க, சொல்லுவாங்க இவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ணுற அதே சேட்டை தான் நம்ம, குரங்கு சேட்டை தான் நமக்கு. வச்சிட்ட போத்த வேண்டியது கொடு. என்னையா நடக்குது சபையில்? எனக்கு வயசு தாங்க பத்த மாட்டேங்குது. எதுக்குங்க அப்படி போய் கூளை கும்பிடு போடணும்? நான் தான் சொன்னேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று சொன்னார். அவருடைய கனம் எங்கே? நீங்கள் அவர் கொடுக்குற வெயிட் என்னது? இதுதானா? இதுதான் அவர் கொடுக்குற நம்ம கொடுக்குற வெயிட்டை, மரியாதையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் கர்த்தர் நடத்துவதற்கு கிருபை செய்தார் அப்படியெல்லாம் சாட்சி சொல்லாதீங்கன்னு சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும் ப்ளீஸ். யாருன்னு காமிங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு காண்பீங்க. வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் வாழ்க்கை பேசணுங்க. இன்றைக்கி என் காரு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம காரு பார்க்குறவங்களும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் சொல்லட்டும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும்.
பவுல் சொன்னார், அவருக்கு எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பவுலுக்கு ரோம அரசாங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கிரேக்கன் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு இதெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவரை தெரியும் அவரை தெரியும், ஆனால் இதுக்கு முன்னாடி தேவனுடைய அறிவுக்கு முன்னாடி இது குப்பையாக இருக்குது என்ற. எங்கீங்க பவுல் காணோம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் இதில் ஆட் ஆகும். எனக்கு கார் கிடைச்சதும் விஷயம் இல்லை, ஆனால் இது சின்ன விஷயம் என்ன ஆகுது, என்னையே பலப்படுத்துது, உங்களை பலப்படுத்தும். இந்த சாட்சி என் தேவனால் எல்லாம் முடியும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு. பாடுறோம் நல்லா. இனி இந்த இன்று கண்ட எகிப்தியனி இனி சும்மாலாம் பார்க்காம ஒரு மோசே வேணும், அப்போதான் அது நடக்கும். எப்படி ஆண்டவர் செய்வார் தெரியுங்களா? அற்புதம். இங்கே இந்த வசனம் பாடுங்க, 25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் சொன்னாங்க, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம விட்டு ஓடி போவோன்ற முடிவு யார் எடுப்பாங்க? நம்மளை தொடக்கூடாதுன்ற முடிவு யார் எடுப்பாங்க? ஐயா சொல்லுங்க. எகிப்தியனே எடுப்பான். இவங்கள்ட்ட நம்ம வச்சுக்க கூடாதுரா, இவங்க காரியத்தில் நம்ம போய் மாட்டிக்க கூடாதுரா. ஏன்னா இவங்களுக்கு இஸ்ரவேலின் கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்கிறார். எப்பவும் கல்லாத இந்த ஆணியெல்லாம் கடல்ல இப்ப கண்டுது. ஒரு 10-15 பேர் நல்ல வசனம் கேட்குறீங்க, உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய அப்போஸ்தலனா நீங்கள் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்காக எகிப்தியனை அவர் அப்புறப்படுத்தி இருப்பார். வசனத்தை ஏற்றுக்கொண்டு கேட்டு கவனிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். நீங்கள் பார்ப்பீங்க அதை சீக்கிரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பர்வதம் மெழுகு போல உருகி அது சமபூமி ஆனது. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார், அவர் ராஜரீகம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அப்படி நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, சரிங்களா? ஒரு பிரச்சனை வரும்போது முதல் வார்த்தை தெளிவாக இருக்கணும். ஆமே. என்ன இன்னும் கல்யாணம் நடக்கலையா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் எனக்கு யாவையும், அவரை முன்னாடி நிறுத்திட்டே இருங்க. என்ன இன்னும் உனக்கு உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கர்த்தர் செய்வாரியா? 30, 31, 32 வயசாயிடுச்சு, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் வழியை திறப்பார், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார், நான் பயப்படாது இருப்பேன், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே சொல்லுங்க உயரணும் என் வாழ்விலே, என் வாழ்விலே. ஓ இயேசுவே, டெம்போ டெம்போ மே டெம்போ. ஓ பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்.
இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்கப்பா உங்க நாமம் என் வாழ்க்கையில உயரணுமே, மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம், மீண்டுமாய் சொல்வோம், சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள். ஆமென். உங்க நாமம் அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும் என் வாழ்விலே இயேசுவே நாமமே பெருகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் நீங்க எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் விரும்புகிறார். எகிப்தியர் என் நாமத்தை மகிமைப்படுத்தணும் விரும்புகிறார். உங்க உறவுகள் அவரை மகிமைப்படுத்தணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சில செங்கடல்கள் வருகிறது. நீங்க அது புரியாம பயந்து இருக்கிறீங்க. நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்த செங்கடல் உங்களை மூழ்கடிக்கிறதற்கல்ல, அது சத்துருக்களை மூழ்கடிக்கிறதுக்கு, அது தேவ மகிமை வெளிப்படுகிறதற்கு. சோ நீங்க பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறதை நீங்க பாப்பீங்க. இயேசுவே நாமமே உயரணும் என் வாழ்விலே. கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. மீண்டுமாய் இயேசுவே. நீங்க பாடும்போதே உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு வைராக்கியம். கர்த்தருக்காய் நான் வாழுவேன். தேவ நாம மகிமைக்காய் என் சூழ்நிலைகளை மாற்றுகிற அதிகாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். செங்கடலை பிளக்கிற அதிகாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். மோசே, நீ செங்கடலை பிளந்து விடு. பெற்றுக்கொள் அந்த அதிகாரத்தை, பெற்றுக்கொள் அந்த வல்லமையை. Fire of the Lord. அண்ணா பெற்றுக்கொள் அண்ணா. உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கர்த்தர் அம்புகளாய், வல்லமையாய், கூர்மையாய் மகிமை வெளிப்படும்படி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை உங்க மேல. எஸ் இயேசுவின் நாமத்தில் மோசே எழுப்புகிறார். மோசேக்குள்ள இந்த வல்லமை உங்க மேல கர்த்தர் வைக்கிறார். நீ எழும்பி புறப்படு. இஸ்ரவேலே, நீ புறப்பட்டு போ. நான் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறேன். பார்வோனையும் அவன் சேனையும் இனி நீ பார்ப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசுவே நாமமே ஹல்லேலூயா உயரணும். ஹல்லேலூயா. என் வாழ்விலே
எல்லா பிசாசின் கிரியைகள் அழியட்டும், எல்லா மந்திரங்கள் அழியட்டும். உங்களுக்கு விரோதமான பார்வோருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும், எகிப்தினுடைய சங்கிலிகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனம் விலகட்டும். என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு என்று சொல்லி பார்வோனை பார்த்து அவருடைய ஊழியக்காரனை பேசுறேன், அவருடைய ஊழியக்காரனை பேசுறேன். ஓ, எல்லா அடிமைத்தனங்களை அவர் முறியடிக்கிறார். நீ எழும்பி பிரகாசி, உன் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் ஓ கர்த்தர் உனக்காய் அசைக்கிறார், உன் சங்கிலிகளை உனக்காய் உடைக்கிறார். ஓ தேவ ஜனமே, சிறைச்சாலை உன் இடம் அல்ல, சங்கிலிகள் உன் இடம் அல்ல. தேவ பிள்ளைகள் ஓ மலையில ஏறி போக வேண்டியவர்கள், தேவ மகிமை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஓ ரைஸ் அப் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. Touch your people, touch your people, touch your people. உங்க ஜனத்தை தொடும், 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 தொடும். நீர் யார் என்பதை விளங்க பண்ணும், நீர் யார் என்பதை விளங்க பண்ணும். தேவனுடைய மகிமை யார் என்பதை நிரூபிக்கிற மகிமை இயேசு யார். ஓ ஹalleluya. ரபா ஷர ரபாதனா ரெக்கதரமனேரா ஃபயர். கர்த்தருடைய வல்லமையை பேசுறவங்க மேல ஓ ராகா தெரேனா ரிஷரேனா. touch you, fire, fire, fire. Oh Yeshua, rilarera. Hallelujah. Oh hallelujah. Yeshua, நாமமே பெருகணும், பெருகணுமே. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறார். கர்த்தருடைய அக்கினியை பேசுறேன், கர்த்தருடைய வல்லமையை பேசுறேன். ஓ ரபா ஷடரகடரா ரெகடரமன்சேரா ரிகடரேரா ரஷேரா. தேவ ஜனமே, தேவ ஜனமே. ஓ இயேசுவே, இயேசுவே. ஒரு மோசே எழும்பட்டும், ஒரு மோசே எழும்பட்டும். இந்த சபைக்கான மோசே எழும்பட்டும், இந்த சபைக்கான மோசே எழும்பட்டும். ஓ எகிப்தியரை சங்கரிக்கிற மோசே எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ பலப்படு, பலப்படு, பலப்படு. செங்கடலை பிளந்து விடு, செங்கடலை பிளந்து விடு, செங்கடலை பிளந்து விடு, செங்கடலை பிளந்து விடு. ஓ ஹalleluya. உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ ரபா ஷரரா. உன் வல்லமையை தரித்துக்கொள் அண்ணா. ஹalleluya. ரரரே ரபா ஷரரா கதே. Hallelujah. Oh, Yeshua. I pray. விடுதலை ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் விடுதலை பேசுறேன். ஒரு மோசேயின் அபிஷேகம் தேவனை நிரூபிக்கிற ஒரு வல்லமை. ஃபயர். ஓ உன் துக்க நாட்கள் முடிகிறது. தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற காலம். ஃபயர். ஓ ரரரபாஷே. உயரணும். அல்லே என் வாழ்வில் உங்க நாமம் உயரணும். செங்கடலை பிளந்து விடு மோசே, மோசே நீ செங்கடலை பிளந்து விடு. ஓ உன் வல்லமையை தரித்துக்கொள், ஓ உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம். ஓ ரபபபாஸ் ரிபான்டெலரதீரா
I break it. I break it. I break it. I break it. எல்லா சுத்த கிரியைகளை வெளியேற்றுகிறேன். ஓ ரிபா காந்தல ரபா ஷரரபா ஓ ரமாந்தல ரேரா. விடுதலையை பேசுறேன். விடுதலையை பேசுறேன். விடுதலையை பேசுறேன். இயேசுவின் நாமத்தில் உன் பலன் குன்றி போகட்டும். Touch. Touch. Rababash. Hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில்லை. ஆமென். சங்கிலியா நிரந்தரம் இல்லை. அதுக்கெல்லாம் உங்க நாம கர்த்தரை உயர்த்துகிறவங்க பிள்ளைகள், கர்த்தரை உயர்த்துகிறவங்க பிள்ளைகள் அப்பா. சிறைச்சாலை அடைப்பதில்லை. விடுதலை நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுவே, இதோ கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய ஊழியம் கட்டவிழ்க்கப்படுவதாக. Receive. கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கோ. எழும்பி பிரகாசி. Fire. இயேசு பெரியவர். எல்லா பிசாசுகளும் வெளியேறணும். எல்லா மாந்திரியங்கள் வெளியேறணும். எல்லா அசுத்த ஆவிகள் வெளியேறணும். எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள் வெளியேறணும். உனக்கு இங்கே இடம் இல்லை. உனக்கு இங்கே இடம் இல்லை. உனக்கு இங்கே இடம் இல்லை. இது தெய்வ பிரசனம். இது தெய்வ பிரசனம். எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள் அழியட்டும். Touch. இயேசுவே, touch. கர்த்தருடைய வல்லமை, 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 கர்த்தருடைய வல்லமை. ஹalleluya. ஓ இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த தெய்வத்திற்கு ஒப்பான வேறொரு தெய்வம் இல்லை. அவருக்கு முன்பதா எல்லா முழங்கால்களும் முடங்கும். அவருக்கு முன்பதா எல்லா பிசாசுகளும் நடுங்கும். இயேசுவுக்கு முன்பதாய் எல்லா அந்தகாரங்களும் மாறி போகும். இயேசுவோட அன்பு உங்க மேல. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இயேசு உங்களை காப்பாற்றுவாரு. இயேசு உங்களை தப்புவிப்பார். அவர் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஒருத்தர். வேற ஒரு தெய்வம் நம்ம கிட்ட ஜீவனை கேட்கும். ஆனா அந்த இயேசு ஜீவனை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அவரோட அன்பு உங்க மேல. சப்பா, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. உங்களுக்காய் இயேசு எல்லா நன்மையா செய்வார். எல்லா நன்மையா செய்வார். ஹalleluya. ரேரேரபா ஷெரேரேகதி ரேகேதரமாந்தேரபா. இயேசுவே, உம் நாமமே விடுதலை. இயேசுவே, எல்லாம் அந்தகாரங்களை உடைக்கிறோம். கட்டுகளை முறிக்கிறோம். விட்டு போ. இயேசுவே, இயேசு நல்லவர். 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 ஓ
டச் தொடுங்கப்பா. உங்க பிள்ளை அபிஷேகப்பா. உங்க பிள்ளை சாட்சியா நிறுத்துங்கப்பா. எகிப்தியனுக்கு முன்பதாய் ஒரு மோசேவை போல செங்கடலை பிளக்கிற ஒரு அபிஷேகம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யார். ஓ நீர் பெரியவர். Get ready. எல்லாம் இந்த சோர்வை ஜெயித்து உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். கேளு, இயேசுவே என்னை அபிஷேகப்பா, என்னை மோசேவை போல நிறுத்துங்கப்பா, என்னை மோசேவை போல அபிஷேகித்து நிறுத்துங்கப்பா. ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ள. தேவனுடைய மகிமையை பேசுறேன், தேவனுடைய மகிமையை பேசுறேன். உண்மையில கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிற. Oh, this is the time. Receive it. பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். ரிலரா ஷகர ஹந்தேரா லேப்ரா ஹதரகதரே ரிஷரரகதரா. ஓ நீர் பெரியவர். ஃபயர் ரெபலரேரா fire sharararara regerera regamanera leihadurus retelera ribalera lekera rishararababar lekariante. Oh Yesue namame uyaranum. Hallelujah. Oh சிறு பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகங்க. சிறு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை. ஓ இயேசுவே Hallelujah, Hallelujah. வாலிப தங்கச்சி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. கர்த்தர் உன் எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை அவர் தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை அலங்கரிக்கிற நேரம் இது. ஓ ரபபா ஷரர தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்ட நிலங்களில் அவர் ஆறுகளை ஓட பண்ணுகிறார். Fire, the anointing by fire. கர்த்தருடைய அக்கினியினாலே உன்னை அபிஷேகித்து, ஓ உன்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை ஒரு மோசேயாய் நிறுத்தி அவர் யார் என்பதை நிரூபித்து அவருடைய மகிமைக்காய் அவர் உன்னை பயன்படுத்துவார். Hallelujah. Rababa shararara rekele. Oh Yesue namame. Rababa shara.
Oh, hallelujah. Bless you, bless you, bless you. Oh. இயேசுவின் நாமத்தினால் தலைமுறை தலைமுறையா இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் கட்டுகள் சரீரத்தை விட்டு விலகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹalleluya, oh hallelujah, Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஒரு 5 நிமிஷம் இந்த பிரதரும் வர்ஷிப்ல பாடினாரு. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. உங்க தலையில் அப்படியே கை வைங்க. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லே பாடுங்க பாடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றி அப்பா, உமக்கே மகிமை தருகிறோம். ஹalleluya. அருமையான பாஸ்டர் ப்ரூஸ் ராப்சன் அவர்கள் கடைசி ஜெபத்தை ஏறெடுப்பார். ஆண்டவரே, மகிமையான பிரசனத்துக்காய், இம்மட்டும் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காய், எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் உலாவி நீரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் தொடர்ந்து எங்களை நிலை நிறுத்தட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாளில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்தில் ஆண்டவரே அவைகள் 100, 60, 30 பலன்களாய் மாறட்டும். இந்த சபை எழும்பி பிரகாசிக்கட்டும். அநேக ஜாதிகளுக்கு இது பிரயோஜனமான ஊழியமாய், அநேக ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வாதமான ஊழியமாய் மாறுகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஷாலிதி யாக்கித்தை நமதுனலரது யாங்கந்தர ஜியாத்தி கருது ஷிகனமதனலரது யாங்கின் தபனலரது யாக்கத்தர. சத்துருவின் சகல அதிகாரங்களுக்கும் அந்தகாரங்களுக்கும் விலக்கி சபை இன்னும் வளர்ந்து பெருக, அநேக ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை ஆண்டவரே நீர் நிலை நிறுத்தும், காத்துக்கொள்ளும். நடத்தின தாசனுக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமையில் நிலை நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். சாயங்காலம் இருக்கிற அந்த கூடுகையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சபையின் போதகருக்காக ஒரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமைகளுக்கும் கிரியைகளுக்கும் விலக்கி மீட்டு இன்னும் ஆண்டவரே தேவ ராஜ்யத்தில் மகிமைப்பட
நீர் சொன்னீரே, மகிமைப்படுத்தினேன், மகிமைப்படுத்துவேன். இன்னும் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே, இன்னும் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. இதற்கு எதிராய் பேசப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மடங்கடித்து போடுவீராக, கர்த்தர் முறியடித்து போடுவீராக. அந்த காரங்களை ஆண்டவரே, பரலோகத்தின் அக்கினி இறங்கி அந்த வல்லமைகளை தகித்து போடட்டும். பேசப்படுகிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு விரோதமானவை என்கிற பயம் உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அப்படியே கிரியை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.